மேல்புறமா வசந்த ஒரு ஆலமரம் அடியான மரபுரங்க அடியான மரபுரங்க அடி ஓமடிகள் நானுரங்க அடி எனக்கு தானாட்டு சொன்னவளே 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 அடியால மரமுரங்க எனக்கு தாளாட்டி சொன்னவளே அடி நம்ம காதல் என்ன கை முடிச்சு அடி நம்ம காதல் என்ன கை முடிச்சு நம்ம கடைசி வர இருப்பம் முன்னே பிள்ளைகமா எனக்கு சத்தியங்கள் செய்தவளே 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 அடி கடைசி வர இருப்பம் சத்தியங்கள் செய்தவளே சத்தியங்கள் செய்தவளே மறந்தீரே மறந்தீரேனே மத்தவங்க சொல்லிறாங்க உன்னே நான் மறந்திருக்க உலகத்திலே மறந்தோ இல்லை அடி மறந்தீரே மறந்தீரென்று மற்றவரே சொல்லுறாக ஒன்றாரா மறந்திருக்க வெள்ளையம்மா உலகத்திலே மறந்து பிள்ளை கத்தாத காதல் கரையடி வாசலிலே கத்தாத காதல் கரையடி வாசலிலே
பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதற்கு முன்னாடி அந்த இடத்துல உங்க மரத்துல என் மனச நான் துளைச்சேன் தங்க நிறத்துல தங்க முத்தத்துல என்னையே நான் பறந்தேன் சொல்ல வந்த தெரியல சொல்லாம போனவளே எல்லாமே நீரானே எங்க விட்டு போனவளே அந்த இடத்துல ஐய உங்க மரத்துல ஐய என் மனச நான் துளைச்சேன் தங்க நிறத்துல தங்க முத்தத்துல என்னையே நான் மறந்தேன் என்னடி மறந்தாலோ உன்னடா மறக்க மாட்டேன் என்னடி மறந்தாலோ உன்னடா மறக்க மாட்டேன் அந்த இடத்துல ஐய முக மரத்துல ஐய என் மனசனா தொலைச்சேன் தங்க நிறத்துல தங்க முத்தத்துல என்னையே நான் மறந்தேன் என் கை இருக்கியா நாங்களாம் யார் தெரியுமா நாய் தெரியுதா நாங்க யார் தெரியுமா யார் நாங்கெல்லாம் வெள்ளச்சாமி நம்பங்க நம்பர் 1 வந்துட்டேன் தேவையில்லாம அருப்புக்கோட்டை திருப்பத்தில் 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கி வந்திருக்கலாம் வெள்ளச்சாமியோட ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் ஆடுறதுக்காண்டி அதனால வெள்ளச்சாமியை பார்க்கணும் பார்க்கறதுக்கு முன்னால நம்பர் 1 வந்துட்டேன் நம்பர் 2 கூப்பிடுவோமா நம்பர் 2 வா வா ஈய வா கேட்டு வாங்கி போறேன் மனப்பாற மாடு கட்டி மாமியான தாலி கட்டி குழந்தையான இழுத்து போடு செல்லகன்னு எதுக்கு மாமியா கழுத்துல தாலி கட்டுறது மாமனார் குழந்தையால எங்க எழுத்து போடணும் தம்பிக்கு உடன் பிறந்த தம்பிக்கு வேணும் உடன் பிறவா தம்பிக்கு வேணும் தம்பி தண்ணி போடட்டுமா 1 மணி நேரம் நின்று வருது இருக்கட்டு ஆமா அப்புறம் அம்மாலே சரி சரி நீங்க வேற ஆளுங்க நம்மளுக்கு சொன்னாலும் சண்டைக்கு வரிய வேற ஆளுங்க சொன்னாலும் சண்டைக்கு வரிய அப்புறம் என்னன்னு சொல்ல சொல்றீங்க அப்புறம் நேரம் வரைக்கும் நம்ம குண்டியில சொன்னேன் என்ன குண்டியில சொன்ன மாதிரியா ஒரு அண்ணன் ஒரு பாட்டு பாடும்போது ஒரு இடையில ஒரு நாடகம் கொடுத்தியே அது இப்ப நான் செய்யறது அதை விட்டு 13 வருஷம் ஆகி போச்சு இல்ல அது சின்ன பிள்ளைல அந்த ஞாபகம் இருந்துச்சு அந்த வேலை செஞ்சு அதட்டேன் இப்ப அந்த வேலை செய்யறது இல்லை இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க 13 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ் வாங்கி சாப்பிடுறத சொல்றேன் 13 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஐஸ் கொடுத்தாரு பாத்தியா
ஆமா அதுல 2 வகை இருக்குது. ஒண்ணு சப்புறது, இன்னொன்னு நக்குறது. காசு விட்டு செய்யற வேலை ஒரே வேலை, அந்த வேலை தான். வேற எந்த வேலையும் காசு விட்டு செய்யறோமா? கிடையாது. காசை கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்ற வேலை அந்த ஒரே வேலை. அதே மாதிரி காசை கொடுத்துட்டு நக்கிற வேலையும் அந்த ஒரு வேலை தான். ஐஸ்கிரீமை வாங்கி நக்கிற மாதிரி அதுல இருக்கிற ருசியை தனி ருசிப்பாங்க. அப்படியே நாக்கோட் டமாக்காங்க. இருக்கட்டும். முதல் நம்பர் 1 வந்துட்டான். இப்ப 2ஆம் நம்பர் வந்துட்டேன். 3ஆம் நம்பர் இருக்குதா? ஆனா நம்பர் 3 கத்திரிக்காய் காட்ட நான் கொத்தவா சொல்லு. கத்திரிக்காய் காட்டு நான் கொத்தவா சொன்னேன். காமக்கா மகளோட பேசுவா சொன்னேன். கத்திரிக்காய் காட்டு நான் கொத்தவா சொன்னேன். இந்த சேரவா சொன்னேன். யாரை பார்த்து கிளம்பி போயிருக்கிறிய? காவாலி பையனோட சேரவா சொன்னேன். கத்திரிக்காய் காட்டனா கொத்தவா சொன்னேன். இந்த கதவாளி பையனோட சேரவா. அப்புறம் கடுப்பு உண்டாகி போவேன். அடுப்பு உண்டாயிருமா என்ன? கடுப்பு அந்த அடி பாட்டு நல்லா இல்லடா. அடுத்த அடிய பாடுறா. நம்பர் 3 அது வேணாம்டா. அது வந்து முந்தி மாதிரி இப்ப நம்மளோட சேர்றது இல்லை. அவன் தானே நல்லவைன்னு சொல்லி அவன் முன்னாடி போயிடாது. 10 மாசத்துல முன்னுக்கு கொண்டு வந்துருக்கியா? தொழில் இல்லை. ஆனா நம்பர் 1 ஆரபாத்திர கும்பிட்டாங்க. நல்லா கேட்பியாடா? கூப்பிட்டேன். கூப்பிடல போடாது. நம்பர் 1 நான் போட்டேன். நம்பர் 1 என்ன நம்பர் 1 சரக்கா? பட்டா நல்லா இருக்கு. இதே மாதிரி இருந்துக்கங்க. கரண்டுடா யாரை பிடிச்சிக்கிட்டா? கரண்ட் வருதுடா. கரண்ட் இடத்த போட்டு விட்டியானே கொள்ளலாம்னு. ஒன்றும் பயப்படாதே. ஏண்டா நம்பரு வாய் என்னடா வாய்? சரி வா. என்ன வா? வேற என்னதான் சொல்ற? ஆமா ஏமா என்னடா அதுலயே இருக்கு? நீனே ஆமாங்க. இல்ல இல்ல இல்லையா? அட இருக்குடா. அப்ப சொல்லுடா. இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? இப்ப பனி நேரம் கொஞ்சம் கடல் உண்டு வாங்கி இருக்குது. சரி அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சொல்ல போற? சரி அதாவது வந்து இங்க என்ன சொல்லி சாருங்க? ஏன்டா நீ கையில இங்க ஓட்டாலும் பேசிட்டியா, இங்க ஓட்டாலும் பேசிட்டியா? ஆமா அதனால அருப்பு கொடுத்துட்டு கொடுத்துருல 1000 ரூபாய் கட்டுங்களா? அருப்பு கொடுத்துட்டு கொடுத்துருல 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். அந்த 1000 ரூபாய் அட்வான்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன். விடிஞ்சு 10 மணி ஆனாலும் விட மாட்டேன். இங்க வா. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன். யாரு? நான் தான். வா. 1000 ரூபாய் ஆறா வாங்குறது? நான் தான். எப்படியா வாங்கினேன்? கையில தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். கையில தானே வாங்கினேன். கையில தான் வாங்கினேன். இப்ப எவ்வளவு வச்சிருக்கிறேன்? அதான் அவன் வண்டி சொல்லி கேட்ப. அப்போதைக்கு சொல்லு. இதை கையில பிடி. இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸ யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன். நீ தான் கணக்கு சொல்லணும். கணக்கா சொல்லு. அடிச்சு கட்டாலும் சொல்லக்கூடாது. சரி அவன் வந்தானா பேசக்கூடாது. 3 நாள் நம்மளை விட்டு எங்க போனான்னு தெரியல. ஆமா வந்தானா பேசக்கூடாது. பேச மாட்டேன். பேசுன பேசுனா சப்புன்னு கொடுத்துருவேன். அந்த வேலையை விட்டு 13 வருஷம் ஆகி போச்சுன்னு இப்பதான் சொன்னேன். கூப்பிடு. அட தேவையில்ல. அன்பா புத்ராசி ஓய் டேய் ஓய் நான் கண்டிருக்கேன். அமுக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்க வந்தாலும் அமுக்கிற மாதிரி தான்
பெருக்க கூப்பிட்டேனுங்க. ராஜீவ் பேசுவோமா? எது கூப்பிட்டேன்? நண்பா, பேச மாட்டேன். நண்பா முத்துராசி, டேய் இப்ப என்னை எது கூப்பிட்டீங்க? இப்ப இங்க என்ன நடக்குது? நண்பா, டேய் டேய் நண்பா முத்துராசி, டேய் பொட்டனா வாங்கிட்டு வந்திருக்கேன். பொட்டனா நண்பா முத்துராசி, டேய் பொட்டனை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் பொந்தாயக்கா கீத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பொந்தாயக்கா கீத்து. டேய் நண்பா முத்துராசி, இப்ப எதுக்கு நீ கூப்பிட்ட? எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏதோ வகுத்து பொழப்புக்காக வகுத்து பொழப்புக்காக செஞ்சேன். கையில காசு இருந்தா போடுங்க, இல்லைன்னா இந்த காதல் நடக்கிறதெல்லாம் கழிக்காம போடுங்க. கவரிங்கா பித்தாளையா கிடக்குறாங்க. இல்ல இல்ல அதான் பூராமே திருவிழாவுக்காக அடவு வச்சிருந்தாங்க. கடையில வாங்கி போட்டது தானா? இல்ல இல்ல இந்த திருவிழா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீட்டுல புருஷன் எல்லாம் சண்டை ஓட்டி எனக்கு நகையை திருப்பி கொடுத்தாட்டு நான் திருவிழாவுக்கு வருவேன் அப்படின்னு சண்டை ஓட்டி எல்லாரும் வாங்கி கொண்டாந்து கழுத்துல ஓட்டிருக்கீங்க. அதனால நீங்க கொண்டாந்து வையீங்க. போட்டியாளுக்கு நான் காலையில கொண்டு அடவு வச்சுட்டு சிட்டையா கொண்டாந்து கொடுத்துருவேன். நீங்க திருப்புனா திருப்புங்க, திருப்புறானாக்க பூங்க. சரி, கழுத்துல காதுல இல்ல அப்ப என்ன செய்வேன்? கழுத்துல காதல் இல்லைன்னாக்கா ஏன் நாடகம் பக்கம் வந்திருக்காங்க? கால நடக்கிறதுக்கு இல்ல காலையா மிதியடி தான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அது எனக்கு வேணாம். ஏன்? என் காலுக்கு அவங்களுக்கு சைஸ் சேராது. அப்படியே சைஸ் சேரானாக்க புதுசா இருந்தா கொடுங்க. கொண்டு கோவலட்டில் ஒன்று கடை ஓட்டு சனிக்கிழமை முடிஞ்சா சனிக்கிழமை தானே கொண்டு மட்டும் சந்தை இல்லை. அதனால கொஞ்சம் அங்கே போய் வியாபாரத்தை பார்த்துக்கிறேன். வடமதுரை சந்தை இருக்குதா? உடம்பு பிடித்தா போய்கிட்டு இருக்குது. இதை கிழிச்சு விட்டு ரத்தத்தை கூட வழி நம்பர் 3 இங்க வாடா. இங்க மட்டும் நம்ப கூடாது. அந்த காசை ஓஞ்சாப்புக்கு வாங்கிடும். நம்ம காலையில ஆள் 5 ரூபா எடுத்துக்கிடுவாங்க. சரி சரி. நண்பா முத்துராசு, இந்த சாட்டையை கொடுக்க மாட்டேன்னு ஏன்டா கூப்பிட்டீங்க? நீங்க வாழ்க்கை பிடிச்சி பிடிச்சி ஓட்டு அடிக்கிறீங்க. எதுப்ப என்ன இன்னைக்கு என்ன நாள்? நேற்று என்ன நாள்? நேற்று என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. ஆமா ஆமா. அப்ப இன்னைக்கு சனிக்கிழமை. கதைக்கு என்ன நாள்னு கேட்கிறேன். கதைக்கு வந்து இன்னைக்கு வந்து தெரியும்
டேய், உனக்காக பொட்டலம் வாங்கி வந்திருக்கட்டா, சாராய பொட்டலம். நம்ம நண்பே பேசுவோம். சாராய பொட்டலம் வாங்கி வந்திருக்கேன். ஏய், பொந்தாயக்கா கீர்த்து இருக்கேல்ல, பொடி போட்டு வாங்கி வந்திருக்கிறீங்க. சரி, அருப்பு கொண்ட திருப்பத்தூர்ல 1001 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு வாங்கினீங்க? கேமரா கட் பண்ணுங்க. நண்பா, நண்பா, எவ்வளவு வாங்கினீங்க அட்வான்ஸ்? எவ்வளவு கிடைக்கல. இல்ல வாங்கினது அவனுக்கு தான் தெரியும். நீங்க அவனை கூப்பிடு. டேய் வாடா டேய். 1001 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். 1001 ரூபா அட்வான்ஸ் வாங்கினீங்க. அந்த 1001 ரூபா அட்வான்ஸ எதுக்கு ஆசை? இவன்ட்ட தான் கொடுத்துருக்கேன். அவன்கிட்ட கொடுத்துட்டு எங்க கூப்பிடல. நம்பர் 2, ஓய் 1001 ரூபா அட்வான்ஸ் வாங்கினீங்க. ஆமா. நீங்க காசு அது வந்து இல்லை ஐயா இல்ல. ஆமா, அதனால சரி. அந்த 1001 ரூபாயில வந்து என்ன ஒண்ணு அப்படின்னா காலையில 4 ஒத்தனாள் வருவாங்க. அப்ப 4 ஒத்தனாளுக்கு 1000 ரூபாய் மணிக்கு சம்பளம் போட்டாலும் பத்தாது. 3 பேத்துக்கு பேக்கேஜ் சொல்லணுமே, என்ன பண்றது? சித்தாள் 2 ஆள் வேணும். சிமுண்டு மூட வாங்கணும். சத்தியமா சிமுண்டு மூடையெல்லாம் வாங்குறதே இல்லை. நான் உன்ட்ட என்ன கேட்கிறேன், நீ நம்ம வீடு கட்டுறீங்க கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, அதுக்கு வாங்கினது கேட்கலையா? இதுக்கு வாங்கின அட்வான்ஸ் எதற்காக அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான் கேட்கிறேன். அது வந்து ஒரு 350 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி சாப்பிட்டேன். சரி, மிச்சம் எவ்வளவு வச்சிருக்கிறேன்? இப்ப எவ்வளவுமே வச்சிருக்கிறது இல்ல. ஏன்? ஊரு இப்ப மிஸ்டு கால் கொடுத்தா கட் பண்ணிக்கிறாள். பண்றது இல்ல. நெருப்புடா நெருப்புடா. சரி, இப்ப எவ்வளவு வச்சிருக்கிறேன்? சத்தியமா சொல்றேன், அதிகமா வச்சிருக்கலாம். நிசமா? ஆமாடா. 20 வருஷமா ஆடிட்டு இருக்கு, யாரையும் வைக்கல. இந்த பழக்கம் மட்டும் நம்ம கிட்ட எப்பயுமே இல்ல. அப்படி இருந்து ஒருத்திய மட்டும் வச்சிருந்தேன். யாரு? என் முட்டாச்சியா பொண்டாட்டியே வச்சிருக்கீங்களா? பொண்டாட்டியே வச்சிருக்க சொல்ற உதாரண நீதே. பொண்டாட்டியா தான் வச்சிருக்கு. அப்புறம் என்ன வச்சிருக்க? நிறைய பேர் பொண்டாட்டியவே ஒப்பாட்டி மாதிரியே வச்சிருக்காங்க. போன் பண்ண அப்படிங்கிறது. ஆனா இந்த பப்பாட்டி மட்டும் வாய் 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 காசு தரப்போகுது. என்ன பண்ணுது? வயசான காலத்துல அந்த அம்மா இறக்கப்பட்டு 10 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குதுன்னா உண்மையாலுமே அந்த அம்மாவுக்கு நம்ம தான் கை தட்டணும். தெரியுமா? எதுக்கு? அவங்க அடிக்கிற அடிக்க இந்த 10 ரூபாய் வச்சு நீ 10 ரூபாய் கொடி அருகி கொட்டுதே. அடி பொம்மால சரி, ஓடி அருவி கொட்டுதே உண்மையில. அது பொம்மால இல்லையா? சரி, மனச மயக்கம். தயவு செய்து இந்த காதல் நடக்கிறத மூக்கில் நடக்கிறத பத்திரா பார்த்துக்கோங்க. பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து கலட்டி வந்துருங்க. முக்கியமா இந்த பழைய செருப்பை மட்டும் பத்திரா பார்த்துக்கோங்க. விளக்கமா தெரியவாங்க போறது உறுதி. புளிய மரத்தூர் மாதிரி தூக்கி கால வைக்க செத்து போயிடுவாங்க. நாளைக்கு நாடத்துக்கு வேணும்டா.
நெருப்புடா நெருகிடா நெருகிடா கோயில வெடி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி எவாங்க ஒரு பாப்பா வீடு இருக்குது அதை ஒரு வாங்கி உட்காருவீங்க இப்படிதான் போட்டு அடிப்பாங்க. ஏன்டா சிரிக்கிற? அதை நான் சிரிக்கிறானா போய் தாங்க முடியாம இல்ல சாமி போடலாம். போட்டு அடிக்கிறாங்க ஒரு நாள் என்னன்னு கேட்கல. போட்டு மாற்றி மாற்றி கேட்கல. எத்திரிங்க நீ எந்திரி தம்பி எந்திரி. என்ன படுத்துட்டியா? டேய் வாங்கடா. உனக்கு அவசரம் இல்ல என்ன கேக்குது? ஐயோ ஆயா ஆயா அடிச்சு விடாதீங்கடா. ஊர்ல கட்டி உரிச்சு விடுவாங்க. என்னப்பா பாடுறதுக்கு காடுறச்சா எங்க குண்டு? நண்பா அதனால எப்படா கேட்கணும்? சரி தருவேன் வாங்கிக்கலாம். நம்ம பயம் எங்க போறேன் வாங்கிக்கலாம். சரி நண்பா முதல்ல வரிசையா நின்று பிள்ளையார் சொல்லி கொடுங்க. பிள்ளையார் சொல்லி தானே போடுறேன். பிள்ளையார் சொல்லி நான் போடுறேன். ஹால் ஹால் உனக்கு இன்னைக்கு பொழுதுதான் போக போதே. ஐயா உனக்கு இன்னைக்கு பொழுதுதான் போக போதே. என்ன பத்த அப்பாவும் பொண்ணு தேர்வு செய்ய போதே. ஐயா உனக்கு 300 மூங்கி வெட்டி அதுல மூங்கி வில் வளைச்சு. ஐயா உனக்கு 400 மூங்கி வெட்டி அதுல நடுமூங்கி வில் வளைச்சு. உனக்கு முத்தக நட்டுறாக உன்னைய பாடையில எத்துறாக. ஐயா நீ பாடையில போகையில உன்னைய பெத்த சனங்கள் எல்லாம் உனக்கு ஏங்கி அழகிறாக. ஐயா வாய்க்கு அரிசி கொண்டு ஐயா வலத ஒரு எண்ணெய் கொண்டு ஐயா சீயக்கரப்பு கொண்டு உனக்கு சிங்கார மேளம் கொண்டு ஐயா ஏங்கி அழகிறாக. என்ன செய்ய போறோம் ஐயா? அறிவிப்பு சொல்ல வேணாம். தெருவிழா சொல்ல வேணாம். கும்பராஜ் அவர்கள் கேட்கிறீங்க போக்கிறீ கேட்கிறீங்க போக்கிறியா? ஏதோ ஒண்ணு சொல்றியா? என்ன நீ சாவலையா? தலையில தானே பேசினாக்கா அந்த குதிரையில ஏற்றிட்டு போய் பெட்டி 100 பக்கம் மிளகு 100 பக்கம் உருண்டுகிட்டு ஓடிச்சேன். என்னடா உங்களை பிள்ளையார் சொல்லி போட சொன்னா நீங்க திருவிழாடா? திருவிழாவா? நாங்க ஆயா செத்ததுக்கு இப்படிதான் போட்டேன். அப்படித்தான் ஆயாலாவே இது இடம் இல்லடா, திருவிழாவுக்கு வந்துருக்கடா. நான் போடுறேன் பேசாம நிக்கிறேன். செவன் நேரம் நிக்கிறேன். தங்க தேரோடு
சீரான மதுரையிலே ஊராளன் கொண்டாடும் ஒயிலாட்டம் சீரான மதுரையிலே ஊராளன் கொண்டாடும் ஒயிலாட்டம் சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் ஒயிலாட்டம். முத்ராசு ஐயோ கூப்பிடுறானே காதுல போகல அவனுக்கு நீ தானே பேசாம நிக்கிறேன்னு ஆடணும் ஆடணுமா சரி ஆடிடுவோமா எனக்கு பிறந்ததுல இருந்து ஆடிக்கிட்டே இருக்கேன் தங்கத்தேரோடும் சீரான மதுரையிலே ஊராளன் கொண்டாடும் ஒயிலாட்டம் தேரோடும் சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் சதிராட்டம். நீங்க பாட்டை நிப்பாட்டினாங்க ஆட்டத்தை நிப்பாட்டினா விசில் அடிக்க மாட்டீங்களா? சீட்டு அடிக்கணும் நீங்க சீட்டு அடிக்கிறதுனால எனக்கு தந்தனத்தானே தந்தனத்தானே எதையோ ஆட்டத்தை நிப்பாடும் போது விசில் அடிக்கன்னு சொன்னேன் கையை உடைச்சு விடாதடா. ஆட்டத்தை நிப்பாட்டும் போது விசில் அடிக்க சொன்னேன் ஆமா விசில் அடிச்சு நீ என்ன பண்ற விசில் அடிச்சது எனக்கு கேட்கல. கேட்கலையா இந்த ஊரார்கள் போவதில்லை என்று சொல்லி நாம வருவார்கள் பல கோடி ஊரார்கள் நல்ல ஓமர்கள் என்று சொல்லி உணவு வருவார்கள் பல கோடி. இந்த ஆட்டம் போதும் நீ எவ்வளோட சம்பளம் வாங்குறேன்? ஆடுவோர் பலனை திங்கிற சுப்பரபடியா இருக்குது. காலையில ஒட்டி 8 கொடுக்குறாங்க. 4 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்ல? ஆமா. 3500 ரூபாய்க்கு அடிச்சுட்டேன். 500 ரூபாய் பாக்கி. சரி இந்த 4000 ரூபாய் கொண்டு போனதான் காலையில குளுக்கோஸ் ஓடுன்னு சொல்லி இப்போ டாக்டர் ஃபோன் பண்ணிட்டாரு. எந்த நாட்டு போடணும்ல அவர் வந்து இழுத்தடிச்சாமட்டில் இருக்காரு. ஒயிலாட்ட ஆடியாச்சு. அடுத்த நம்ம என்ன ஆடுறது? கோலாட்ட ஆடுறேன். எங்க எடுத்தா கோல நல்லா ஆடுது. எப்படி ஓ என் கோல எடுத்தாங்க. உங்க கோலா?
எடுத்துட்டு வரட்டியா கோலம் எடுத்துட்டு வந்துட்டியா ஏய், ஆ, கோல போடுறா. எங்க பிடிச்சு பாரு. என்னடா வர மாட்டேங்குது? ஏன் கோலம் விடுறா? உன் கோலத்தை முடிச்சுக்கனா? சரி சரி சரி. ஏய், இங்க வாடா, உன் கோலம் பிடியா. உனக்கு கோல் இல்லை, விளைக்கலாம். அடே, என்னடா பிடிச்சிருக்கீங்க? உனக்கு கோல் இருக்குது, உனக்கு கோல் இருக்குது, அவனுக்கு மட்டும் கோல் இல்லைனாக்கா இங்க இல்லடா. ஐயப்பா, டேய், அட, அவனுக்கு கோல் இல்லைன்னா நீங்க அவனுக்கு கோல் இருக்கிறாங்க. ஐயோ, நான் எடுத்துட்டு வந்த கோல் அவனுக்கு பத்தலை. புரியா? டேய், என் கோலம் போடுற முன்னில வளவா இருக்கிறது. எங்க கோலம் நம்ம நல்லா இருக்கு. ஏன்டா உன் கோலம் மட்டும் வளைஞ்சு வளைஞ்சு எனக்கு முடியல? பிடாங்காய் சீசனா? ஆ. ரொம்ப கோலுக்கு வேலை கொடுப்பிய மறக்குது. சரி, அதனால என் கோல் மட்டும் கொஞ்சம் வளவா. போதுடாடே. மங்கம்மா சால மலம் மேலே ராமன் மதுரைக்கு போற பாடி மேலே மகமா சால மலம் மேல மதுரைக்கு போற வழி மேல கூட்டாத வாழ போதுவன ராமன் புதுக்கோட்டை போற வழி மேலே மங்கமாசால மலை மேலே மதுரைக்கு போற வழி மேலே ஐயோ, அட வெள்ள கை அடிச்சிட்டான், வெள்ள கை அடிச்சிட்டான், வெள்ள கை அடிச்சிட்டான். உன் உடம்பு குறையாம இருக்கும்போது நான் நினைச்சேன் என் மேல செய்ய மாட்டேன், அதை சொல்லலடா. என் கையில அடிச்சுட்டான்டா. ஆனா மயக்க முடிச்சு சின்ன சின்ன கோல் எடுத்தி சொக்கு சொக்கு தான் சிங்கரமா விட்டு சொக்கு சொக்கு தான் சின்ன சின்ன கோடு ஜோக்கு ஜோக்கு தான் சிங்கரமா கோடு ஜோக்கு ஜோக்கு தான் மண்டை போச்சு, மண்டை போச்சு, மண்டை போச்சு. அன்பா ஓய், என்ன சொன்ன? ஓய், டேய் டேய் யார் அன்பா ஓய், என்ன சொன்ன? ஆ? என்ன சொன்ன? மண்டை போச்சுன்னு. நேரத்துல இருந்து எனக்கு நெஞ்சு சளி. சரி, ஒரு 2 கிராம் விடுறா. காலுக்குள்ள 10 ரூபா வாங்கிக்கிறியா? காலுக்குள்ள 10 ரூபா. என்ன காலிக்கு 10 ரூபா? இல்லடா, 1/4 கிலோ 10 ரூபா. அப்படி இல்லையா? ஆமா. ஒட்டஞ்சத்திரம் கடைசி நாடகம்மா உன் யாரடி 9 நாள் பழனி மண்டபம்மா அட ஒட்டாந்தர கடைசி நாடகமா போய் யாரையும் 9 நாளும் பழனி மண்டபமா அட சுத்தவட்டி கடைசி நாடகம்மா உன் யாரடி 9 நாள் வர மதுரையா நண்பா இந்த ஆட்டமும் எனக்கு போதும். இந்த ஆட்டமும் பிடிக்கல. அதான் எனக்கு பிடிக்கல. அடே, நீ ஏன்டா என் கால்ல ஓடுற? டேய் இல்ல கால்ல போடுறானே. உனக்கு என்னங்கிறது எனக்கு தெரியும். இல்ல அவன் நடுவுல போடுறான் கால்ல போடுறாடா. அவனுக்கு பொறுப்புலங்கிறது நமக்கு தெரியும். டேய் நண்பா இன்னைக்கு தை மாசம் 3ஆம் தேதி முரங்காப்பட்டி போனேன் எப்படி வேணுமா? அது முரங்காப்பட்டி ஜல்லிக்கட்டா முரங்காப்பட்டி ஜல்லிக்கட்டா நம்ம முரங்காவாலே செல்வமடா அது நான் மாடுமுடி வீரனடா மாடுமுடி வீரனடா இந்த சண்டாள வெள்ளச்சாமி
மயிலக்கால சூரனடா. மாடு வந்து அப்படி எல்லாத்தையும் சொல்றாங்க. மாடு கொடி வீரனா இந்த மயிலக்கால சூரனடா. அடடா உறங்கமட்டி நமக்கு வெட்டை கட்டா தள்ளி கட்டா நீ கட்டா அட உறங்க மலை முத்துராசு செல்வமாடா. அட உறங்கமட்டி சொன்னாலா ஜல்லி கட்டு ஜல்லி கட்டா ஜல்லி கட்டு கட்டால உறங்கமோடு உமர்கள போவோம் மாடா. அட மாடுமுடி திருநாட வீரனாடா ஏ வீரனாடா அட மயிலக்காரே சூரனாடா. அட மாடுமுடி சொன்னாலா வீரனாடா 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 மயிலக்கார சொன்னாலா சூரனாடா. அட உறங்கமட்டி தள்ளி கட்டா நம்ம உறங்காமல செல்வமாடா. உறங்கமோடி ஜல்லி கட்டா உறங்கமோடு போவோம் மாடா. அட மாடுமுடி வீரனாடா மயிலக்காரே சூரனாடா. மாடு வந்து வரைக்கிட்டு மாடு மோசமான மாடு. மாடு மோசமான மாடு அப்படியே தெரிய பாருங்க பக்கம். கோயிலுப்பட்டியில 10 பேரை முட்டி கொண்டு இருக்குது. அப்படி புறங்காம்பட்டி சொல்லுக்கு வந்துட்டோம். இதுல எந்த படியான மாட்டுல அதிக பொற்காசு கட்டி வருதோ அந்த மாட்டை பார்த்து புடி. நான் பிடிக்கிறேன். எனக்கு போதை இறங்கிருச்சு. எத்தனை மாட்டை பிடிச்சிருக்கிறேன். டேய் எனக்கு போதை இறங்கிருச்சு. சரி உள்ள போய் கஞ்சாவும் பட்ட சாரை வாங்கிட்டு வந்தவன். போயிட்டோம். உறங்கப்பட்டி ஜல்லிக்கட்டு மாடா. அந்த முத்துராசா இந்த மாட்டை பிடிக்கிறோம். 1000 பொற்காசு அவுக்குறோம். அவுத்துட்டு போய் வெள்ளச்சாமிட்ட கொடுக்குறோம். கட்டிக்காரனே தலைய புடிச்சு ஓடிடான்னு சொல்லு. தலைய புடிச்சு ஒடிச்சிருந்தாரு. சரியா? ஓடுவா. மாடுகுடி வீரனடா மயிலக்காலே சுரனடா. மாடுகுடி வீரனடா மயிலக்காலே சுரனடா. ஏடா ஒருத்தர் வேலிக்காட்டுல உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கேன், ஒருத்தர் வீட்டுல உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. மாடு பிடிக்க போச்சுன்னா இங்க என்ன உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அதுக்கப்புறம் தான் ரொம்ப பிடிக்கணுமா? தெரியுது தெரியுது. குருட்டு பயிர்களா? மாடு இங்க இருக்குதா? மாடு பிடிக்க சொன்னா அங்கே தான் ஓடுறீங்க.
மாடு செலா குத்திருச்சு. டேய், என்னடா அது? முன்னாடி பாக்கட்டும், எல்லாரும் நின்று இருந்தா பின்னாடி இந்த மாடு வாயிலே விட்டுச்சு இருக்கு போல. உட்காருங்க, கீழே உட்காருங்க, உட்காருங்க, கீழே உட்காருங்கடா, பின்னாடி பாப்பா உட்காருங்க. டேய், என்னடா நடந்துச்சு? சுப்பிரமணி சொல்லு, சுப்பிரமணி சொல்லு. ஓய், மாட்டு தலை எப்படி ஏன் தலை எப்படி தெளிவா சொல்லணுமா இல்லையா? தெளிவா சொல்லணும்ல. இங்க வர்றா, அந்த மாட்டை நம்ம பிடிக்க முடியாது. மாட்டை பிடிக்க முடியாது. ஆமா. அதனால மாட்டுக்குன்னே ஒருத்தன் பிறந்திருப்பேன். அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு பிறந்திருப்பான்டா. கூப்பிடுறா அவனை. அடா வெள்ள, அடா வெள்ளச்சாமி. சந்தோஷ கிழக்கே சாராய குடிச்சி சண்டாள மனசை திண்டாடுதி. அவளோட மனசு இவன் மேல இருக்க என்னோட மனசு இல்லாதன. அவனோட மனசு இவ மேல இருக்கே, என்னோட மனசு ஏவாடுதி. கெட்ட வரம் கிடக்கிற ஆமா, ஆமா. ஒத்த வேலை முளைக்கிற முளைச்சிருச்சு, நம்ம கிட்ட முளைச்சிருச்சு. கெட்ட வரம் கிடக்கிற ஒத்த வேலை முளைக்கிற. நடந்ததெல்லாம் நடக்குமா, கிடைத்ததெல்லாம் கிடைக்குமா? அட பார்த்த என்ன புரியுமா, சொன்னா உனக்கு தெரியுமா? அட போடா போகட்டு போடா, நீ போடுறாவா? இன்னைக்கு ஒரு நாளா நல்லா இருக்குது நான் போடா. டேய், என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குதா? ஆ. இங்க எல்லாமே நடக்குது. ஏய் முத்தராசு, ஓய், உன்னை பிடிக்க சொல்லு. ஆமாப்பா, நல்லா பிடிக்க என்ன இதை பிடிக்க வருவா? சைஸா உன் காமிக்கிட்டு என்ன நினைக்கிறேன்? ஏய் ஓய், நான் பிடிக்க மாட்டை. மாட்டை தானே? ஆ. மாட்டை வந்து அது நாங்க பிடிக்க போனோம். டேய் பொச்சா சொன்னியா? முதல் கணக்கு சொல்றான். சரி சரி, அது மறுபடியும் நான் சொல்லணும். நான் சுத்தா மட்டும் நான் விளக்கமா தேடி வாங்கிட்டு போகணும். பொற்காசு நான் போயிருக்கேன். எங்க போயிருக்கேன். எங்க போயிருக்கிற? நான் குடிக்காத ஏய், போதையில இருக்குன்னு சொல்றேன். நான் போயிருக்கேன் எங்கெல்லாம் போயிருக்கிறேன்? போயிருக்கேன். நீ போதையில இருக்கிற தெரியுது. ஆனா எங்களை விட்டு போய் நல்லா மூத்தத்தை குடிக்க நான் குடிச்சிட்டு வந்துட்டேன்ல. உனக்கு உரிய வச்சிருக்கேன்டா. தெரியும் தெரியும். அது ஏன் நீ டேங்கில் வச்சிருக்கிறது வர அது யூரின் டேங்க். அதை இப்போ குடிக்கிறது இல்லை, உப்பரைச்சி கிடக்கும். சாராய வச்சிருக்கேன். இருக்கா? டேய் நம்பா, ஏன்னா அந்த மாட்டை வந்து நாங்க பிடிக்க முடியல. அதை வந்து அடக்கணும் அப்படின்னா அது நீயே போய் அடக்கணும். இது யாரோ வளர்ப்பு கடை. அது யாரோட காலம் தெரியுமா? அந்த அறுப்படுத்த இருடா அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இருக்குவாரு அந்த வெள்ளையம்மா. ஏட்டா வெள்ளையம்மான்னு இவனுக்கு இந்த மாதிரி வச்சு ஏறிடும் வந்திருக்காங்க. ஆறு நாக்கு நான் தப்பா வாங்கி எத்தனை பேக்கில் வச்சிருந்து தேன் தப்பா நானும் உங்களை பத்தி பட்டா தெரியும். நீ ஊத்திக்கிட்டே இந்த வேலை செஞ்சுருக்கிற. இல்ல உள்ள கூச்சன நான் கோட் மோத்தா. சரி வந்திருக்காங்க. இல்ல இல்ல வெள்ளைய வளர்ப்பு காலை. அப்படா இல்லையம்மா, ஏதோ ஒரு ஓரத்தில் நிப்பா. ஆமா ஆமா, இந்த மாட்டை பிடிச்சாலும் ஒண்ணுதானா? அதே மாதிரி அந்த பிள்ளைய பிடிச்சா நான் சொன்னேன், இந்த மாட்டை நான் நிக்க வச்சு ஏறினாலும் ஒண்ணுதான். அந்த பிள்ளைய நிக்க வச்சா சரி நண்பா, போய் இந்த மாட்டை பிடிக்கிறேன். 1000 பொற்காசம் வாங்கிட்டு வர்றேன். போய் பட்ட சாதத்தை பிடிக்கிறான். குடிக்கும். அட மாடு ஓடி இரண்டடா நானும் மயிலக்கார சூரனடா. மாடு ஓடி இரண்டடா மயிலக்கார சூரனடா. மாட்டை பிடிச்சா பெட்டி இலவசம். பெட்டி இலவசம். விரதம் கட்டி இலவசம். மாடு புடிமாடு.
சாணி வருதுடா சாணி வருதுடா என்னடா பண்ற டேய் மாட்டு வாழை கடிச்சதே நான் தான் வாழை பிடிச்சதே நான் தான் வாழை பிடிச்சி டேய் ஏடா மாட்டை கட்டிக்கிட்டு ஏறாங்க டேய் டேய் அத கூட விட்டு வைக்க மாட்டியாடா ஏற்கனவே எனக்கு செலா குத்தி விட்டுருக்குது. என்ன ஆமா நல்லா ஆ, பாடு ஆ. உரசுதா? ஐயோ உரசுதே. ரெண்டு பேரும் வண்டிக்குள்ள போயிட்டு வரீங்களா? சரி கொஞ்சோண்டு ஏப்பா வெள்ளச்சாமி மாட்டை இவ்வளவு தூரம் மயக்க வச்சிருக்கீங்க மாடு நாங்க சொல்றதெல்லாம் கேக்குமா மாடு தலையாட்ட சொல்லு. எங்க தலையாடு சொல்ல மாட்டேன் ஆட்டுங்களா? ஆட்டுது இங்க எங்க இருக்க எங்க வெள்ளச்சாமி நெத்தியில முத்தம் கொடு திருமண ஆட்ட சொல்லு. ஆட்டுதுடா. எங்க மாடாட்ட சொல்லு. எங்க மாடு கொஞ்சோண்டு சாணி போடு. ஆடிட்டு வருவா. காலையில எடுத்துட்டு போய் வீட்டுல போட்டுக்குருவாங்க. எங்க வெள்ளச்சாமி தலையில முத்தம் கொடு. அப்படியே அவன் தோல்ல கொடு. அவன் கன்னத்துல கொடு. எங்க அவன் வாயில கொடு. வாய் நாடி போயிருமா? சரி அவன் நெஞ்சில கொடு. அப்படியே அவன் வயிற்றுல கொடு. அப்படியே அவன் குஞ்சுல கொடு. அதோட சரி நண்டு முழுங்கிட்டு போயிடு. சரி மாலை போட்டுங்களா? கேரளாவுக்கு அறுவைக்கு வந்து கேட்டுக்கலாம். நடுவில் ஏற்ற வேண்டியது. டாய் போதுங்களா? பின்னாடி போய் பண்ணுங்களா? போங்களா மாடு போ போய் மலைக்கு போ. வெள்ளச்சாமி மாட்டை பிடிச்சா மட்டும் பத்தாது, சிலம்பம் சுத்தினாவே 1000 பொற்காசு. சிலம்பாய சுத்துனியா? சிலம்பம் சுத்தணும்டா. சிலம்பாய சுத்த சொல்லல, சிலம்பாய சுத்துறதுக்கு பிடிச்ச இருக்கிறேன். நீ சிலம்ப சுத்தணும். போட்டா பிடிப்பியா? ஐயோ அந்த கம்ப பிடிப்பியா? செல்லுலையா? சரி நீ செல்லுல விதவிதமா பொம்பளை பிள்ளைய போட்டா வச்சிருக்கும் போதே நினைச்சேன் நீ போட்டாதே பிடிப்பேன்னு. இல்லடா நீ வந்து அந்த ஸ்டூடியோ கடை வச்சிருக்கல அதை சொல்றா. அப்படியா? அந்த பொண்ணு போன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. நான் நல்லதவா சொல்லி நல்லதவே சொல்றேன். போட்டா பிடிப்பியா? போடட்டுமா? ஏ என்னடா சைஸா வர? சரி அந்த போட்டா இல்லடா, சைஸா கொண்டு விடியாம பாரு. போடட்டுமா? டான்ஸுக்கார சரி டான்ஸுக்கார பிள்ளை தூங்குறா. ஏன் அதை போய் பார்க்கறேன்? நான் டான்ஸுக்கார பிள்ளைய போய் பிடிக்க சொல்லலை, நான் போடுற கம்ப பிடி. ஒரு சைஸாவே இருக்கு. நான் போட்டா பிடிக்கிறேன், நீ நான் போடும்போது பிடிக்கிற. சரி சரி லைட் அமர்த்த சொல்லிடுவா. அப்படியே எல்லாம் தள்ளியே பார்த்துருங்க. தள்ளியே பார்த்து பின்னாடி பின்னாடி ஆயா தள்ளியே உட்காந்துக்க மண்டை கூட போட்டுவேன். தள்ளி உட்கார் தள்ளி உட்கார். உட்காருடா உட்காரு உட்காரு. ஆயா அந்த ஆமா ஏமா அங்கே படுத்துருக்குது யாரு? தள்ளியே பாரு. தள்ளி உட்கார். நீ பொட்டு வச்ச தங்க கூடம் நீ மகுடம் நீ தொட்டு தொட்டு எடுத்து வரும் சோரான தங்கரமா பொட்டு வச்சு கூடம் ஒரு கிளி மகுடம் தொட்டு தொட்டு வரும் ஐயோ தண்ணியை போட்டாங்க. இதுக்குதான் தண்ணி அடிக்காதான்னு சொன்னா கேட்கறியாடா? உத்தமரி அங்க வசந்தவர் ஒண்ணு கொண்டவர் அந்த பெரியவரி அவரை போல யாரும் இல்ல அலசி பாருங்க உலகத்துல. வெத்தவக செஞ்ச புண்ணியம் உனக்கு வாத்தியாரி வந்த வாத்தியார் யாரு?
வாட்ஸ்அப் யாரு வருது? வாத்தியாரை கேட்குறியா வாட்சது யாருன்னு கேட்குறியா? வாத்தியார் தானே வாத்தியார். ஆமா சூத்தன் 3 அடி சூத்தா. 3 அடியே நீ சுத்தணுமா? 3 அடி நான் சுத்தணுமா? இவனுக்கு எப்படி பண்ணணும் அதை மாதிரி வணக்கம் பாருங்க. உன்னை நல்லா தூக்கி உண்மையாலுமே சொல்றேன், இது வரைக்கும் உட்கார்ந்ததை கூட பரவாயில்ல, இதுக்கு மேலே மெயினா தள்ளி உட்காந்துக்கணும். ஏன்னா நேற்று போன ஊர்ல ஒரு ஆயா அப்படிதான் உட்காந்துருந்துச்சு. மண்டையில அடி. இன்னைக்கு ஆயாவுக்கு தொண்டையில் அடி வெட்டுறாம தள்ளி உட்காந்துக்குங்க. ஆனா மேலு காலில் அடிக்கிறாம நம்ம எடுத்து சுத்துக்க கையில பிடிச்சி சுத்தணும். ஏன்னா எனக்கு கம்பு சுத்த சொல்லி கொடுத்த வாத்தியார் வருதேன் குருநாதர். இவரை நீங்க சோதிக்கணுமா, இவரை நீங்க சோதிக்கணும்னா பக்கத்துல கிடக்கிற கல்லை விட்டு கூட எரியலாம், பழைய செருப்பு இருந்தா கூட விட்டு எரியலாம், அதெல்லாம் படாது. சாணியை கரைச்சி ஊற்றி கூட அடிக்கலாம். ஏய், ஏன்டா அப்படி? இல்ல வாத்தியார்ல உங்களுக்கு பெருமையா சொல்லுங்க. உள்ளுக்குள்ள வராம நீங்க சுத்துவீங்க. உண்மையா? உங்களுக்கு ஒரு சாமானியன் எங்க சுத்து பாப்பா. அத்தனை யார் என்ன தெரிஞ்சாலும் தனியே போ 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 போ. எல்லாத்தையும் கையில் எடுத்து எல்லாம் ஜோர கை தட்டுக்குமா. எல்லாம் தட்டுங்க. ஏன்னா வாத்தியார்ல அவர் கை தட்டினாதான் அவர் சுத்துவாரு. எல்லாத்தையும் கொலை உடச்சு சரி நண்பா, பூஜை ஆயிட்டு இருக்கு. இவனுக்கு எப்படி பாடணும் அது மாதிரி உனக்கும் பாருங்க. போடா போட சுத்து பாப்பா. நல்ல பூஜை ஆயிட்டு இருக்கு. கொட்டி பேச கத்துது. எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வந்த எந்தடைவன் விட்டு விட்டு சென்றாரடி, வேறுபட்டு நின்றாரடி. வேறுபட்டு நின்னாடி. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கள் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக தாடிவிட்டது, அது நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை. வசந்த மாளிகை வரைய ஒழுங்கா சரி நண்பா, நல்ல பாட்டு பாருங்க. நல்ல பாட்டு. கம்பெடுத்து வந்த சிங்க யாரு? இவ கண்ணனுக்கு தம்பி இவ பாரு. கம்பெடுத்து வந்த சிங்க பாரு, இந்த வெள்ளச்சாமி நம்பரும் பாரு. கைதட்டுங்க 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 கைதட்டுங்க. கம்பெடுத்து வந்த சிங்க யாரு? இவ கண்ணனுக்கு தம்பி இவ பாரு. கம்பெடுத்து வந்த சிங்க யாரு? கண்ணனுக்கு தம்பி இவ பாரு. என்னடா பண்ற? சாமி மறுபடி தூங்குறியடா? பூமாத்து அதே விழுந்து கம்ப கையில பிடிச்சு சுத்துறா. சாந்தி பட்டு சாந்தி பட்டா இல்ல அது வேணாம், அது இப்ப பச இல்ல. சாந்து பட்டி ஒரு சந்தன பொட்டு ஒரு சீலை கட்டி கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், அதை எப்போ சொல்லி கொடுப்பேன். கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், தள்ளி கட்டி தேவையா உனக்கு? நாங்க தேவையில்லை உனக்கு. வேற ஒண்ணும் இல்ல, வேற யாரும் இல்லாது, என் குழந்தையாதே. சாப்பாடு அப்படியே போற நாடா பண்ண கொண்டிருக்கீங்களா? நீங்க சாப்பாடு போட்டதுதான் நமக்கு உண்மையிலுமே தான், அதேதான் உண்மையிலுமே குழந்தையாவா? என் குழந்தையாதே. சரி ஒரு இந்தியாவா கல்ல விட்டு எடுத்துருக்க வேண்டியதானே? கல்ல விட்டு ஏன் அந்த தண்ணி கடை விட்டு எடுத்துருக்க வேண்டியதானே? யாரு பிடிக்காத நாட்டை பிடிச்சிட்டான், 1000 பொற்காசம் வாங்கிட்டான். நீ வெள்ளை மாலை தேடி அவளுடைய அரண்மனைக்கு போறேன். உன் பொண்டாட்டி பழனி மாலை தேடி பழனி பக்கத்துல பழனி ஒரு 50 கிலோமீட்டர். என் பொண்டாட்டி அங்கே என் பொண்டாட்டி எத்தனை விட்டு வந்துருக்குறேன் இங்க முனையூரா? முனையூர்ல
செல்வம் தருவாயம்மா இல்லை சோமும் மகளே நீ அருள்வாயம்மா ஜோதி தரோபினி துயசனாமினி ஜோதி தரோபினி துயசனாமினி வேத வினோதனி வேத வினோதனி விளைவிடும் கல்யாணி ஓங்கார நாதமிதே அன்னை உமையாளும் ஸ்ரீரமிதே அன்னை கலிமகள் ஓங்கார நாதமிதே 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 இசை நாடகம் கலை பொழு தாயம்மா இசை பாடி மகிழ்ந்திட கேள்வரை தாயம்மா இசை நாடகம் தன்னை படைத்தாயம்மா இசை பாடி மகிழ்ந்திடு என்னை படைத்தாய் அனுதினம் உடைப்பார் அனுதினம் உடைப்பாட பரமனை தாயம்மா அன்பு மலர்கிட்டே ஆதரித்தாயம்மா ஓங்கார நாதமிதே சிவ ஓங்கார நாதமிதே அன்னை கலைமகள் ஓங்கார நாதமிதே 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 காவிய புகழும் நாயகி கருணை கர சரஸ்வதி காவிய புகழும் நாயகி கருணை கர சரஸ்வதி எதிர் மகிழ்ந்திட சிறகி விளங்கிட எதிர் மகிழ்ந்திட சிறகி விளங்கிட கருணவோ நாரே நாதமிதே ஓங்கார நாதமிதே தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் அமர்ந்திருக்கும் நாடக கலைஞர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளது அனைத்து நம்ம காத்திருச்சக்கூடிய ஆதி பராசக்தி அன்னை உண்மையில வணங்கிட்டு கதையை தொடங்குவோம். கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா மகமாரி கருமாரியம்மா
நாயகிய கனகவல்லி நாளே மகமாரி கருமாரியம்மா பொற்கோயில் கொண்ட சிவகாமியம்மா பொற்கோயில் கொண்ட சிவகாமியம்மா கூடியிருந்த வள்ளி தெய்வ நாயகம்மா கற்பூர நாயகி கனகவல்லி நாளே மகமாரி கருமாரியம்மா 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 சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளினே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருளென்றே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளினே முருகனிடம் திருகரம் நீட்டி பரப்பேதே திருகரம் நீட்டி பரப்பேதே மன்னவன் இன்னருள் மலர்ந்தார் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளினே முருகனிடம் அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அண்ணன் பண்ணி வைத்தார்களே அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அன்னத்தில் தந்தார்களே இவனிடம் நான் கண்ட இன்பநிலை கண்டே என்னிடம் நான் கண்டேன் மாறுதலே சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளினே முருகனிடம் இருகரம் நீட்டி நான் வரம் கேட்டேன் அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த மலைச்சாமிக்கும் மலையாத்தலுக்கும் 7 உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரே ஒரு பெண் குழந்தை வெள்ளையம்மா என்ற பெயர் நாமத்தோடு மிகவும் சீறு சிறப்புமா வந்து வருகிறேன். இருந்த போதிலும் ஒரே ஒரு பெண் குழந்தை என்பதால் என்னுடைய விருப்பம் தான் என் அண்ணன்மார்கள் இதை என்ன செய்தார்கள், பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தார்கள். நான் என்ன செஞ்சேன், அந்த பக்கத்து திரும்பியே பார்க்கல. காரணம் படிப்பு என்பதே பிடிக்கல, படிக்க வேணாங்கிற ஒரு முடிவு. ஆமா, ஆனா உடனே என்னன்னா அண்ணன்மார்கள் என்ன செய்தார்கள், நம்ம தங்கச்சியை கஷ்டப்படுத்தக்கூடாது, படிச்சு பாலா போவதை விட ஆடு மாடு மேய்ச்ச ஆடாவதே மேலும் சொல்லி ஆடு மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளை மலை காட்டுல என்னுடைய வேலை என்ன நினைக்கிறீங்க, ஆடு மாடு மேய்க்கிற வேலை.
ஆனா ஆடு மாடு மேய்க்கிறப்பல மாதிரி எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டா 7 பேர் உடன் பிறந்த சகோதரர்கள், ஒருத்தர் 2 பேருக்கவே தங்கச்சிகளுக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க, எப்போதுமே நம்ம தங்கச்சி இப்படியே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எப்போதுமே நகைய துணிமணியில எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துட்டாலும் கூட எனக்கு என்னுடைய